நடிகர் விஜய் அரசியலில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் அவரின் 69வது படம் கைவிடப்படுவதாக வெளியான தகவல் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் புனிதா பாலாஜி. டோன்ட் குவிட்னா வி ஆர் வெயிட்டிங். இந்த வரிகளை தான் விஜய் ஃபேன்ஸ் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. வெங்கட் பிரபுவோட கோட் படத்துக்கு பிறகு இன்னொரு படம் நடிக்கிறதா விஜய் சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஏன் விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே புதுப்பட அப்டேட் கேட்கறாங்கன்னு விசாரிக்கிறப்ப சில தகவல்கள் தெரிய வருது. தன்னோட கட்சி பெயரை அறிவிச்சு விஜய் அறிக்கை வெளியிட்டப்ப அதுல கடைசியா ஒரு படம் நடிச்சிட்டு அதன் பிறகு சினிமாவை விட்டு விலக போறதா அறிவிச்சிருந்தாரு. அந்த படத்தை தெலுங்கு சினிமாவோட முன்னணி தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க இருக்கிறதா தகவல் இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ், அட்லின்னு பல டைரக்டர்களை கடந்து இந்த படத்தை வினோத் டைரக்ட் பண்ண போறாருன்னு செய்தியெல்லாம் வெளியாச்சு. கோட் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு கடைசி படத்துக்கான வேலைகள் தொடங்குன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனா கோட் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை தொடங்கின பிறகும் அடுத்த படத்தை பத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இதுவரைக்கும் வெளியாகல. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. முதல்ல மாநாடு நடத்தணும், ஒவ்வொரு தொகுதியா போய் மக்களை சந்திக்கணும். தேர்தலுக்கு முன்னதாவே மக்களை சந்திக்கிற முக்கியமான வேலை இருக்கப்ப விஜய்க்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால 69வது படத்தை டிராப் பண்ணிட்டு விஜய் அரசியல கவனம் செலுத்த போறதா தகவல் பரவி இருக்கு. உடனடியா களத்துல இறங்கின விஜய் ஃபேன்ஸ் ட்விட்டர்ல ஹேஷ்டேக போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா விஜய் தரப்புல விளக்கம் கேட்டப்ப அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் எந்த தகவல்களையும் நம்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை வழங்குற விழாவில் விஜயோட அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த தகவல் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க.